நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உங்களை சந்திக்க நான் இன்று வந்திருக்கிறேன். நலமா நீங்க நலமா நிகழ்ச்சி வாயிலாக உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம் அப்படின்னு பல கருத்துக்களை சிந்தித்திருக்கிறோம். அன்னை மரியாவுக்கும் இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து விழா கொண்டாடி இருக்கிறோம் இல்லைங்களா? திருவிவிலியம் என்பது வெறும் வரலாற்று நூல் மட்டுமல்ல, இது ஒரு புனித நூல். அதிலும் குறிப்பாக நம்மால் வாழ முடியும், நீ வாழ பிறந்தவன், நீ உனக்காக மட்டுமல்ல கடவுளுக்காகவும் பிறருக்காகவும் வாழ பிறந்தவன் என்ற உண்மை எடுத்துச் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனித நூல். இந்த திருவிவிலியம் நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையான நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை வாசிக்க வாசிக்க நம்ம ஒரு பொறுப்புணர்வை பெற்றுக்கொள்கிறோம். நான் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ந்து செயல்பட தூண்டுகிறது. ஏதோ பொறுப்பை தட்டி கழித்து இல்லை யார் மேலேயோ சொல்லிவிட்டு தப்பித்து ஓடுவதல்ல, மாறாக ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. சுயமாக சிந்திக்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறார், ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அதே போல என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் சிந்திக்கிறேன் என்று சொல்வதல்ல, மாறாக கடவுளுடைய சார்பில் கடவுளின் திருவுளத்தின்படி கடவுளின் மனச்சான்றுக்கு உரியவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நீதி, உண்மை, அன்பு எல்லாமே இறையாட்சியின் விழுமியங்கள். இதை வைத்துத்தான் நாம் இறையாட்சியை கட்டி எழுப்ப முடியும். அமைதியான, அன்பான, சமத்துவமான, நீதியும் உண்மையும் நிறைந்த, மதிப்பு மிக்க, மதிப்பு கொடுக்கக்கூடிய, பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு உலகத்தை, ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். சரிங்களா? அதனால எல்லா உண்மைகளும் இந்த திருவிவிலியத்தில் அடங்கி இருக்கிறது. அதை வாசிக்க வாசிக்க நமக்கு உற்சாகம் பிறக்கிறது, தன்னம்பிக்கை பிறக்கிறது. நாம் எதற்காக வாழ்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். குறிக்கோள் நமக்கு தெரிகிறது. அதனால திருவிவிலியத்தை நிறைய வாசிப்போம், தினமும் வாசிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கட்டாயம் ஒன்று என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த விவிலியத்தை புரட்டி அதனுடைய உண்மைகளை வாசித்து அந்த ஒரு புனித நூலுக்கு நாம் உயிர் கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக. சரிங்களா? அதனால் இந்த ஒரு சிந்தனையோட இன்றைய இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டில் கடந்த வாரம் நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, கத்தோலிக்கர் அல்லா கிறிஸ்தவர்கள் எதில் ஆர்வம் காட்டுவதால் திருச்சபையின் பிணைப்பில் உள்ளார்கள்? இதுதான் கடந்த வாரம் நான் கேட்ட கேள்வி. கத்தோலிக்கர் அல்லா கிறிஸ்தவர்கள் எதில் ஆர்வம் காட்டுவதால் திருச்சபையின் பிணைப்பில் உள்ளார்கள்? சரியான பதில் இதுதான். விவிலியத்தை தம் நம்பிக்கை வாழ்க்கையில் மதித்து ஆர்வம் காட்டுவதால். எப்படி அந்த சென்டென்ஸை வாசிக்கலாம்னா, கத்தோலிக்கர் அல்லா கிறிஸ்தவர்கள் விவிலியத்தை தம் நம்பிக்கை வாழ்க்கையில் மதித்து ஆர்வம் காட்டுவதால் திருச்சபையின் பிணைப்பில் உள்ளார்கள்.
109வது பக்கத்தில் சரியான விடை இருக்கிறது. வாசித்தால் இன்னும் தெளிவு பிறக்கும். அதனால் வாசிங்க. திருச்சபை என்ன சொல்ல வருகிறது, கத்தோலிக்கர் அல்லா கிறிஸ்தவர்களையும் நம்மோடு இணைத்து என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? இப்போ முதல் நண்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நாங்க நலமா இருக்கிறோம் ஃபாதர். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோமா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். என் பேரு ஆஞ்சலின் மனோன்மணி ஃபாதர். பழனி. பங்கு வந்து தூய மை வெக்கேல் சமணசு ஆலயம். ஓகே. என் பேரு டெனியா கார்மல் ஃபாதர். எத்தனாவது படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். ஓகே. வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க பேர்லாம் சொல்லுங்க. எங்க அம்மா பேர் வந்து ஜோன் சசி ஃபாதர். எங்க அப்பா பேர் வந்து மரிய தேவ சகாயம். சொல்லுங்கம்மா. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மனிதருக்கு எல்லாத்துக்குமே உயிர் மூச்சுங்க ஃபாதர். உயிர் மூச்சு. ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? அதாவது வந்து எல்லா இதையுமே நம்ம கஷ்ட நஷ்டம் எல்லாம் அந்த அம்மாவோட பாதத்தால தானே ஃபாதர் வைக்கிறோம். அதனாலதான் நான் சொல்றேன். எனக்கு நிறைய இது ஒரு சாட்சி மாதிரி நல்லா நிறைய நடந்திருக்கு ஃபாதர். சரி, மாதா டிவினால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் வந்து எல்லா நிகழ்ச்சியும் பாக்குறேன் ஃபாதர். இந்த ஆராதனை பூசையில எல்லாம் பார்த்து நான் என் குடும்பத்துக்காக ஒப்பு கொடுப்பேன் ஃபாதர். அப்ப வந்து எனக்கு நிறைய காரியங்கள்ல ஜெயமா இருக்குங்க ஃபாதர். ஓகே. பாப்பா நீங்க சொல்லுங்க. மாதா டிவி பாப்பியா? பாப்பேன் ஃபாதர். என்ன நிகழ்ச்சி பார்த்திருக்க? அந்த கண்ணான கண்மணிகள் பார்த்திருக்கேன் ஃபாதர். ஓகே. பாப்பேன் ஃபாதர். அத பாக்கும்போது உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுவ? அந்த டிவைன் சிங்கர் பாக்கும்போது நம்மளும் அங்க போய் பாடணும். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்த சீசன்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். சூப்பர். அம்மா சொல்லுங்க. மாதா டிவினால என்ன நீங்க கத்துக்கிறீங்க? நான் வந்து ஃபாதர் இந்த விடுதலை பயணம் இப்ப வந்து விவிலிய போட்டி நடக்குதெல்லாம் ஃபாதர். ஆமா. அதுல வந்து அந்த பேர்கள்லாம் வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர். ஓகே, சிறப்பு. ஆன்சர்லாம் எல்லாம் எழுதி எழுதி நான் 2 இது அனுப்பிச்சிட்டேன் ஃபாதர். எல்லாமே ரைட்டா இருக்குங்க ஃபாதர். அந்த விடுதலை பயணத்தினால நான் ரொம்ப வந்து பயன் அடைஞ்சிட்டேன். சிவகங்கை மறை மாவட்டம் ஃபாதர் மைக்கேல் ராஜுக்கு என்னோட கோடான கோடி நன்றி ஃபாதர். சொல்லிடுவோம், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இப்ப அன்னாடு அந்த விடுதலை பயணத்தை தான் இப்ப வாசிக்கிறது பைபிள் எடுத்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த இறையிறக்க ஜெபம் என்ன வேலை இருந்தாலும் சரி 3 மணிக்கு இறையிறக்க ஜெபம் சொல்லாம இருக்க மாட்டேன். ஏன்னா மனசுக்குள்ளேயே நான் வேலை இருந்தாலும் மனசுக்குள்ளேயே அந்த ஜெபத்தை சொல்லிட்டு தான் இருப்பேன் ஃபாதர். சிறப்பு சிறப்பு. சரிம்மா, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜெபமாலைய வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பெற்றோர்கள் வந்து உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு ஜெபமாலையை சொல்லி கொடுக்கணும் ஃபாதர். ஒரு வெளியில போயிட்டு வந்தாலுமே அதுக்கு நன்றி சொல்லணும். போகும்போதும் வரும்போதும் நமக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி குழந்தைகளுக்குலாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்மளும் அதை தெரிஞ்சு நடந்து ஒவ்வொரு தடவையும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஃபாதர். சூப்பர்மா, சூப்பர். அழகா சொன்னீங்க, சிறப்பா சொன்னீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை பால் கொண்ட கலசம் பொங்கிட கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். சூப்பர். அருமை அருமை அருமை. சிறப்பா பாடுனீங்க, அருமையா பேசுனீங்க, நல்ல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நல்ல வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்கும். ஒரு ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து ஆண்டவர் வழி நடத்திடுவாராக.
அன்பு பாப்பாவுக்கு ஆண்டவர் ஞானத்தை அருள்வாராக, நல்ல எதிர்காலத்தையும் கொடுப்பாராக. காட் bless யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்க, மகா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்க, மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ, காட் bless யூ. நன்றி, ரொம்ப நன்றி ஃபாதர். நன்றி. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, பழனியிலிருந்து அம்மா ஏஞ்சலின் மனோன்மணி, பாப்பா டெனியா 2 பேரும் ரொம்ப அழகாகவே பேசினாங்க. ரொம்ப சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். 2 பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மகா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க, ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு நண்பருக்கு பிரதேசம் சொல்லலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்க போலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. ஓகே குட்டீஸ், உங்க பேர்லாம் சொல்லுங்க. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் காரவிளை பங்கு. ஓகே, சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஞானத்தின் வழிகாட்டி, குழந்தைகளுக்கான ஞானத்தின் வழிகாட்டி சொல்லலாம். அம்மா சொல்லுங்க, மாதா டிவி நீங்க பாக்குறதுனால என்ன நன்மைகள், என்ன உதவின்னு நினைக்கிறீங்க? குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஞானத்துல வளர்றதுக்கு உதவியா இருக்குது. அதை பார்த்து ஜபமாலையில அவங்கள சொல்றதுக்கு ஒரு இதா இருக்குது. நம்ம அதை மனப்பாடம் பண்ணி அவங்களுக்கு சொல்றதை விடவும் அதை கேட்டு கேட்டு அவங்க மனப்பாடம் இப்ப பண்ணிட்டாங்க. அது நல்ல ஒரு உதவியா இருக்குது. கோயில் போக முடியாம இருக்கிறவங்க, வயசானவங்களுக்கு எல்லாம் அது மாதா டிவி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீங்க வீட்டுல என்ன நிகழ்ச்சி மாதா டிவில பாத்துருக்கீங்க எல்லாரும்? மாஸ் பார்ப்போம், அப்புறம் நற்பணி ஆராதனை, ஜெபமாதை, அப்புறம் இப்போ அந்த விபதியம் பாக்குறோம். அதுக்கப்புறம் நைட் அப்படி வரதான் ஓடிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு ஜெபமாலை, ஜெபமாலை அப்படி கண்டினியூ ஓடிட்டே இருக்கு. ஓகே, மாதா டிவி என்ன கத்து கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? வெரி குட், வெரி குட், சூப்பர். பதில் சொன்னதுக்கு வாழ்த்துக்கள், வெரி குட். ஓகே, மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லா நிகழ்ச்சியிலும் நம்மளுக்கு ஏதாவது தகுந்த இது கிடைக்குது, ஒரு ஞானமானது. மற்றபடி எல்லா விஷயமுமே ஆனா நம்ம கவனமா பார்க்கணும். அப்ப அது நம்மளுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கு. சூப்பரா சொன்னீங்க, வெரி குட். சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மாதாவே துணை நேரே உம்மை வாழ்த்தி போற்றரும் தாரும் ஏனோ பிள்ளைகள் வந்தோ அம்மா ஏற்றன்பாகமே தாரும் வானோ தம்மரசி தாயே எம்மண்டாதே கேளும். வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு, சூப்பர். வேற பாப்பா எது சொல்றாளா? ஓகே, அடுத்த பாப்பா. ஓ, நீனு? சூப்பர். என்ன குஷி இந்த குட்டி பாப்பாவை கை தட்டுறதுல. வெரி குட், வெரி குட். ஓகே
ஓகே குட்டீஸ், ஓகே ஜெபம் சொல்லலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்திற்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவர் அருள்வாராக. அன்பு குட்டிகளுக்கு, குழந்தைகளுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக. நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அருள்வாராக. குடும்பத்தில் எப்பொழுதும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பொழிவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்க. மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய். தேங்க்யூ. மகா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, அம்மா சூசை பாக்கியம், சகோதரி நோபிகா நம்ம கன்னியாகுமரியிலேருந்து பேசுனாங்க. குட்டீஸ் வேற பங்கெடுத்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அழகா வசனங்கள் சொன்னாங்க, பாட்டு பாடினாங்க. ரொம்ப அழகாகவே இருந்தது. அதனால் பெற்றோர்களும் குழந்தைகள் எல்லாம் பயிற்றுவித்திருக்கிறார்கள். ஜெபமாலை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அம்மாலாம் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மகா தொலைக்காட்சியில் இணைஞ்சிருங்க. ஓகேவா? அடுத்த அன்பர் இறுதியாக கூப்பிட்டு நல்லா சொல்லமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் எம் செல்வராஜ். என் பேர் ஏஞ்சல் பிரைட். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? மாங்காடு, மங்களபுரம், அற்புத அமுதனை ஆலயம், சிவந்தாங்க, சென்னை. சென்னை. ஓகே, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? உலகின் சூரிய ஒளி. டிவி. உலகின் சூரிய ஒளி. ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? அந்த சூரிய ஒளி இல்லாம இருந்தா நம்ம வெளிச்சமே இருக்காது, உலகமே இருண்டிடும். அந்த அளவுக்கு மாதாவுடைய அற்புதம், மிரக்கல், அவங்க கருணை என்னைக்கும் தேவை. மாதா டிவி என்ன உங்களுக்கு நன்மைகள் செய்யுது? திருப்பலி பாக்குறது, ஜெபமாலை, கடவுள் வணக்கம், கதைக்கெல்லாம் வாங்க, கதைகள் 1000. ஓகே, பிரதர் ஜோ சொல்ற கதை டெய்லி எப்படி எடுக்கான்னு தெரியல ஃபாதர். பயங்கரமா இருக்கு அந்த ஸ்டோரி. கல்பனாவும் பிரதர் ஜோவும் சொல்ற ஸ்டோரி அற்புதமா இருக்கு. எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். டெய்லி எப்படி ஒரு ஸ்டோரி எடுக்கிறாங்க. ஐயோ, என்ன வேலை இருந்தாலும் சரி ஸ்டோரி பார்க்காம இருக்கவே மாட்டேன். அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த ஸ்டோரி. டெய்லி அவர் சொல்றது நயம், சொல் நயம், நல்ல காமெடியா, அந்த கை செய்கையோட பேசுவது எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால பால்ஸ் பாடுற பாட்டு நைட்டு மத்தியானம் பார்ப்பேன். ஓகே, சொல்லுங்க. மாதா டிவினால என்னென்ன விஷயங்கள் நீங்க கற்றுக்கொள்கிறீர்கள்? ஜெபிக்கிறது கத்துக்கிறோம். பிறரோட எப்படி பழகணும், பிறருடைய கஷ்டத்துல நம்ம எப்படி உதவணும், அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு அந்த ஹெல்பிங் பண்ண, அந்த ஹெல்பிங் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த மாதா டிவியில தான் கத்துக்கிறோம். முக்கியமா அந்த பைபிள் இருக்கிற வசனங்கள் அத்துப்படியா வருது. மனசு கஷ்டமா இருக்கும் போதும் மாதா டிவி பார்த்தா கொஞ்சம் மனசு லேசாகும். சரி, மாதா டிவி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அன்பர்களே, உங்களுக்கு தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், நீங்க மாதா டிவியை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது. நாம் எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், எப்படி பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த விஷயங்கள் அற்புதமாக நிறைய விஷயங்கள் மாதா டிவி பாருங்க. நீங்க கண்டிப்பா எல்லாரும் மாதா டிவியை பாருங்க. சூப்பர். அம்மா, நீங்க சொல்லுங்க. மாதா டிவி பார்த்தா பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கும். பிள்ளைங்க படிப்பு, ஞானத்துல, அறிவுல வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ரொம்ப அழகா 2 பேருமே சூப்பரா சொன்னீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். அம்மா வேற பாட்டுல ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு சொன்னாங்க, பாடுங்க. வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ,
இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். சூப்பர், அருமை அருமை அருமை. அருமையா பாடினீங்க, அருமையா பேசுனீங்க. ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு கேட்பதற்கு. ஒரு ஜெபம் சொல்லலாம். என் மருமகனுக்கு ரொம்ப கேன்சர் சீரியஸா இருக்கு ஃபாதர். அவருக்காக பிரேயர் பண்ணுங்க ஃபாதர். கடைசி ஸ்டேஜ்ல இருக்காரு. பேருமா? பிரேயர் பண்ணுங்க ஃபாதர். பேரு அருள் ஆனந்த். ஆண்டவரே, சகோதரர் அருள் ஆனந்தை நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தின்படி அந்த சகோதரை தொட்டு குணப்படுத்தும். ஆண்டவரே, உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தீர வேண்டும், நீர் திருவுளம் கொள்ள வேண்டும் என்று இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சகோதரர் உம்முடைய பிள்ளை, நீர்தான் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த குடும்பத்திற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தர வேண்டும். இதோ அந்த சகோதரருக்கு நீர் கரம் வைத்து அவரை குணப்படுத்துவதன் வழியாக இதோ நம்பிக்கை இன்னும் ஆழப்பட போகிறது. ஆகவே ஆண்டவரே, இந்த சகோதரியுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அவருக்கு இருக்கக்கூடிய மன வலிகளை, உடல் வலிகளை போக்கி அவரை முழுமையாக அவருக்கு குணமளித்து நலமளித்து நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து அவர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு நோய் துணை செய்வீராக. ஆண்டவரே, ஆசீர்வதியும், நலப்படுத்தும், குணப்படுத்தும். தொடர்ந்து ஜெபிச்சுக்கிறோமா அருளானதுக்காக? ஓகேங்களா? ரொம்ப நன்றி ஃபாதர். ரொம்ப நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மகா தொலைக்காட்சியை பாருங்க. உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓகேங்களா? காட் பிளஸ் யூ. நன்றிங்கம்மா, நன்றிங்கய்யா. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, சென்னை மாங்காடு அங்கிருந்து ஐயா செல்வராஜ், அம்மா ஏஞ்சல் பிரைட் பேசினாங்க. ரொம்பவே சிறப்பாக பேசினாங்க. அவர்களுக்காக சிறப்பாக ஜெபித்துக்கொள்ளுடைய குடும்பத்திற்காக, குறிப்பாக அவருடைய மருமகனுக்காக, அருள் ஆனந்துக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உடல்நலத்திற்காக நாம் கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நம்மலாம் ஜெபிக்கக்கூடிய குடும்பம் ஒருவர் மற்றவருக்காக. அதனால் ஆண்டவருடைய அருள் வரம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், நலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். சரிங்களா? சரி, இப்போது திருவிவிலியத்திலிருந்து இன்றைய இறைவார்த்தை என்ன அப்படிங்கிறத மனப்பாடம் செய்திருவோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 19 முதல் 31 வரை. எல்லாருக்கும் பிடித்த அருமையான ஒரு உவமை, செல்வரும் லாசரும். செல்வருக்கு பெயர் கொடுக்கப்படலை, ஆனால் ஏழைக்கு லாசர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதிலே தெளிவாக உணர்த்தி விட்டார் இல்லையா? கஷ்டப்படக்கூடிய அந்த ஏழைக்கு லாசர் என்று பெயர் சொல்லியிருக்கிறார். செல்வ செழிப்போடு வாழ்ந்த செல்வருக்கு பெயர் சூட்டவில்லை இந்த உவமையிலே. அதிலும் ஏன் இப்படி செய்திருப்பார் அப்படின்னா, கண்ணு முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படுறான், துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், கண்டுக்காம உண்டு குடித்து கொண்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அந்த செல்வந்தனுக்கு, இல்லைங்களா? அதனால தான் ஆண்டவர் ரொம்ப ஆழமான கருத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த உவமையை நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு திருப்பலியில் வாசிக்க கேட்டிருப்போம். அதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம்? லூக்கா 16 இறைவார்த்தை 31. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்தோரிடமிருந்து ஒருவர் உயிர்த்தெழுந்தாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆபிரகாம் என்ன சொல்றார்னா, அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்தோரிடமிருந்து ஒருவர் உயிர்த்தெழுந்தாலும் நம்ப மாட்டார்கள். அந்த செல்வந்தர் என்ன சொல்றாப்புல, தன்னுடைய சகோதரிடம் லாசர் அனுப்ப சொல்லி கேட்கிறார். அப்போதான் அதிசயத்தை பார்த்தா மனசு மாறுவாங்க. ஒரு அற்புதம், இறந்த மனுஷன் உயிரோட வந்திருக்கிறான், அப்போ உண்மையை சொல்றான், மனசு மாறுவாங்க, அதனால அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அழகாக அந்த இறைவார்த்தையை சொல்லியிருக்கிறார். மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்தோரிடமிருந்து ஒருவர் உயிர்த்தெழுந்தால் நம்ப மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் அதிசயத்தையும் அறிகுறிகளையும் நம்ம பார்த்து தான் நம்புகிறோம் கடவுள் இருக்கிறார் அப்படின்ட்டு. இல்லை, இறைவார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறார், இந்த திருவிவிலியத்தில் ஆண்டவர் இருக்கிறார். புரியுதுங்களா? அதனால இந்த இறைவார்த்தையை வாசித்து இதற்கு நாம் செவி சாய்க்காவிட்டால், இதை நாம் செயல்படுத்தாவிட்டால் வேற என்ன அதிசயம் அறிகுறிகள் நம்மை மனமாற்றப் போகிறது? சரிங்களா? அதனால இந்த இறைவார்த்தையை வாழ்வாக்குவோம். நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நம்முடைய மனசு மாறட்டும், நம்முடைய மனது மாறட்டும். இது எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தும்.
அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம் வழியாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். சரிங்களா? இந்த ஒரு சிந்தனை இன்று நாம் கற்றுக்கொள்வோம், இந்த ஓமையின் வழியாக, விவிலியத்தின் வழியாக. ஓகே, இந்த வாரத்துக்கான கேள்வி நான் கேட்க போறேன். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கத்தோலிக்கர் அல்லா கிறிஸ்தவர்கள் எம் முத்திரையால் கிறிஸ்துவோடு இணைந்து திருச்சபையின் பிணைப்பில் உள்ளார்கள். கத்தோலிக்கர் அல்லா கிறிஸ்தவர்கள் எம் முத்திரையால் கிறிஸ்துவோடு இணைந்து திருச்சபையின் பிணைப்பில் உள்ளார்கள். அதனால 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளை புரட்டி திருச்சபை எனும் கொள்கை திரட்டில் கண்டுபிடித்து அதற்கான சரியான பதிலை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இதோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு 7358080807 73580808007 அனுப்பிச்சு வைங்க. நாங்கள் இங்கே நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பதில்களை எல்லாம் சேகரித்து வைத்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அதனால் இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசலாம், நிறைய அனுபவங்களை நாம் அவரோட தெரிந்து கொள்ளலாம், நல்ல மதிப்பீடுகளை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். மாதா தொலைக்காட்சி, ஜெபிக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி, இந்த ஜெபிக்கக்கூடிய தொலைக்காட்சி குடும்பம் எப்பொழுதும் சிறப்பாக இருக்க நாம் துணையாக இருப்போம், கரம் கொடுப்போம், தாங்கி பிடிப்போம், ஒருவர் மற்றவருக்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். அதனால் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம், ஒரு ஜெபத்தோடு நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. இயற்கை சீற்றத்திலே பாதிக்கப்படாமல் எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாப்பாராக. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நலமான வாழ்வை ஆண்டவர் அருள்வாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம், இன்னும் பலர்கிட்ட பேசலாம். அதுவரை பாய், சந்திப்போம். இல்லம் நோக்கி